A certain sum of money amounts to rupees 20,160 in 5 years at 8% interest. Find the principal. இப்போ 8% இன்ட்ரெஸ்ட்டில் 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு சர்டன் சம் ஆஃப் மணியோட அமௌண்ட் வந்து 20,160 கொடுத்துருக்கு. இப்போது பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபார்ம்லாவா, அதை எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்ம்லானது பிரின்சிபல் இன்ட்டு ரேட் இன்ட்டு டைம் டிவைட் பை 100 அதை எழுதியிருக்கோம். இப்போ அதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியாது, அதனாடி அதை பீனே வச்சுக்க போகிறோம். இன்ட்டு இப்போ ரேட் எவ்வளோ கொடுத்துருக்கு 8 அதான் இன்ட்டு 8 இன்ட்டு இப்போ டைம் எவ்வளோ கொடுத்துருக்கு 5 இயர்ஸா அதான் இன்ட்டு 5 எழுதியிருக்கோம் டிவைட் பை 100. இப்போ 8 5 40 தானே, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 40p டிவைட் பை 100 அதை எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு 20,160 அதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு இப்போ பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியாது, அதனாடி பீனே வச்சுக்க போகிறோம். அதான் பி ப்ளஸ் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 40p டிவைட் பை 100 அதான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 140p டிவைட் பை 100 இப்போது பிரின்சிபல் தானே கண்டுபிடிக்கணும், அதனாடி பிஏ மட்டும் இங்கிட்ட அப்படியே வச்சுக்க போகிறோம். அதான் பி ஈக்குவல் டு 20,160. இப்போது 100 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது நியூமரேட்டர் போயிருமா, அதான் இன்ட்டு 100 டிவைட் பை இப்போ 140 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது டினாமினேட்டர் வந்துருமா, அதை டிவைட் பை 140 எழுதியிருக்கோம். இப்போ அதை கேன்சல் பண்ணி இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 14,400. அப்போ பிரின்சிபல்ஸ் ஈக்குவல் டு 14,400. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.